சென்னையில் வால்மார்ட் நிறுவனத்துடன் இந்த கிளையை முற்றுகையிட்டு இடதுசாரி கட்சிகள் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரடி காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். சென்னை மேற்கு அண்ணா நகர் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வால்மார்ட் நிறுவனத்தின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளும் தகவல்களும் தர நமது செய்தியாளர் சுப்பையா காத்திருக்கிறவரிடம் பேசலாம். சுப்பையா, அந்த போராட்டம் தற்போது எந்த நிலவரத்தில் இருக்கு? யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க? அங்க இருக்கக்கூடிய அந்த முதல் தகவலை பதிவு செய்யுங்க. ஜெயசமல் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் 11 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 10 மணிக்கு அறிவிச்சிருந்தாங்க. 11 மணிக்கு தொடங்கியது. அதாவது ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. சென்னை மேற்கு அண்ணா நகரில் உள்ள அந்த பேருந்து டெப்போ முன்பு இந்த ஆர்ப்பாட்ட பேரணி தொடங்கியது. அதிலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் தான் இந்த வால்மார்ட் நிறுவனம் நிற்கக்கூடிய இடம். வால்மார்ட் நிறுவனம் தான். இந்த வால்மார்ட் நிறுவனத்தை கட்டிடத்தை ஒளிப்பதிவு தங்கத்துறை போய் காட்டுவார். இந்த வால்மார்ட் நிறுவனத்தை நோக்கி முற்றிய போராட்ட பேரணியாக கிளம்பி வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. அது சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருக்காங்க. ஏராளமான கை குழந்தையோடு பெண்கள் நிறைய கலந்துட்டு இருக்காங்க. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணி ஊர்வலமாக வால்மார்ட் நிறுவனம் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. வரும்பொழுது காவல்துறை ஏற்கனவே 3 அடுக்கு அங்கங்கே இதில் ஒரு தடுப்பு வேலையை அமைச்சிருந்தாங்க. அந்த தடுப்பு வேலைகளை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்ததுனால காவல்துறைக்கு அவங்களுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதையும் தாண்டி அந்த காவல்துறை வைத்திருந்த அந்த தடுப்புகளையும் தாண்டி இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. வால்மார்ட் நிறுவனம் அமைந்துள்ள இந்த கட்டிடத்தை பகுதிக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஆர்ப்பாட்டக்காரர் எல்லாமே எங்க இருக்காங்க? போலீசார் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். இந்த வால்மார்ட் நிறுவனத்தின் மீது வந்த ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டோர் வால்மார்ட் நிறுவனத்தை நோக்கி கல்வீச்சு நடத்தினார்கள். இந்த வால்மார்ட் நிறுவனத்தில் கல்வீச்சு நடத்தப்பட்டது. பிரதமர் மன்மோகன் சிங் குடும்பாவை பெருசாங்க. தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் இங்க இருந்து அவங்களுடைய முற்றுகை போராட்டம் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறதா சொல்லி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் மத்தியில் அவங்க நிர்வாகிகளும் பேசிட்டு இருக்காங்க. சுப்பையா, அடுத்த கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைது நடவடிக்கைகள் நடத்தப்பட்டிருக்கா? கல்வீச்சு போன்ற சம்பவம் நடைபெற்றதா தகவலை பதிவு செஞ்சிருக்கீங்க. அதுல கைது நடவடிக்கைகளும் நடத்தப்பட்டிருக்கா? யார் அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க போன்ற விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்த போராட்டம் ஏற்கனவே திட்டமிட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சேர்ந்து திட்டமிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டம் நடைபெறுவது முன்கூட்டியே காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். ஆனா இந்த சம்பவ இடத்துல குறைவான அளவே காவல்துறையினர் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் 500க்கும் மேற்பட்டு இருக்க சமயத்தில் காவல்துறையினர் 500 பேர் இருந்தால் தான் அந்த கூட்டத்தை சமாளிச்சிருக்க முடியும். ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது 200-250 காவல்துறையினர் இருக்காங்க. அதே மாதிரி மேலதிகாரி யாரும் இந்த சம்பவத்துக்கு வந்த மாதிரி தெரியல. ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது கோஷம் எழுப்பிய பேரணியா வந்தவங்க அந்த காவல்துறை தடுப்பை மீறி அந்த இடத்தை தாண்டி இந்த வால்மார்ட் நிறுவனம் அமைந்துள்ள இந்த கட்டிடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க மன்மோகன் சிங் குடும்பத்தை அடிச்சு ஒரு கோஷம் எழுப்பி இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில அதிக அளவில் காவல்துறை இல்லாத காரணத்தினால இப்ப அடிப்படை போலீஸாக குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நிலைமை ஒரு சகஜமான நிலைமை இப்ப காணப்படுது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் இங்க கோஷம் எழுப்பி இருக்காங்க. தொடர்ந்து என்ன பார்க்க முடியும்.